வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்முடைய புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு நடந்திருக்கு. கட்டுக்கட்டாக குவியலாக தங்கம், வெள்ளி இதெல்லாம் சிக்கியிருக்கிறது அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. என்ன நடக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரனுக்கு தொடர்புடைய பல இடங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சோதனையை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் என்பது ஊரறிந்த உண்மை. இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு நம்முடைய ராமச்சந்திரன் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி நகருக்கு அருகே உள்ள சேவூர் அப்படின்ற கிராமத்தில் ராமச்சந்திரன் வீட்டில் டிவிஏசி திருவண்ணாமலை இன்ஸ்பெக்டர் ஆர் அருண் பிரசாத் தலைமையிலான 20 பேர் கொண்ட குழு காலை முதலே பார்த்தீங்கன்னா சோதனையை தொடங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் உள்ள அவரது இரண்டு மகன்களான ஆர் விஜயகுமார் மற்றும் ஆர் சந்தோஷ்குமார் இவர்களுக்கு சொந்தமான இடத்துலையும் சோதனைகள் நடத்தப்படுவதா தகவல்கள் உலாவது. ராமச்சந்திரன் பதவியில் இருந்த காலத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலையும் சொத்து வாங்கியதா புகார்கள் அடுக்கடுக்காக வருது. இந்த அடுக்கடுக்கான புகார்களை தந்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஊழல் தடுப்பு ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் சட்டவிரோதமாக செல்வம் குவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிப்பதற்கு மூலாதாரமாக இந்த சோதனை நடக்குதாகும். ஆர் விஜயகுமார் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஈடுபட்டிருக்கிறதாகவும் ஆர் சந்தோஷ்குமார் இப்பகுதிகளில் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் வெளிவட்டாரங்கள் சொல்கிறாங்க. நடந்து வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக அவர்களின் வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் நிதி பதிவுகள் ஆகியவை ஆய்வு செய்யப்பட இருக்கிறதா. ஊழல் மற்றும் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகளில் கீழ் முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவர்களை குறிவைத்து ஊழல் தடுப்பு பிரிவு மேற்கொள்ளும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இது இப்போ ரீசெண்டாக நடக்குது. சனிக்கிழமை பிற்பகல் வரை தேடுதல் இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பறிமுதல் செய்யப்பட்ட விவரங்கள் அல்லது நடவடிக்கைகள் முடிந்ததும் மேலும் சட்ட நடவடிக்கைகள்லாம் வெளியிடப்படும் என அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த சோதனைகள் குறித்து அதிமுக இன்னும் முறையான பதிலை எதுவும் வெளியிடலை. இருப்பினும் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நடவடிக்கையானது அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்த ரைடெல்லாம் கொஞ்சம் நடத்துறது வழக்கம் தான். அந்த மாதிரி வகையில் இதுவும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த வட்டார வழக்குகளில் இருந்து நம்முடைய சேவூர் ராமச்சந்திரன் எப்படி எஸ்கேப் ஆக போகிறாருன்றதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.